சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நம்ம கூட டிடிஎஸ் ரவி அவர்கள் இணைந்திருக்கிறார். கேட்பதற்கு நெறைய கேள்வி இருக்கு. குறிப்பாக மழை, டாஸ்மார்க் இந்த மாரி போன பல விஷயங்கள் ரொம்ப சீரியஸா போயிட்டுருக்கு. எலக்ஷன் வர வருஷம். ஜெனரலா எலக்ஷனுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த மழை மழை மழையிலிருந்து மக்களை மழைநீர் தேங்குவதிலிருந்து மக்களை காப்பது இந்த மாரி போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் நெறைய எடுப்பாங்க. அதெல்லாம் வொர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையான்ற பல கேள்விகளுடன் இன்று நம்ம சாரோட இணைஞ்சிருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மழை வந்தாலே நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்கள் அரசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படின்லாம் சொல்லுவாங்க சார். இந்த வருஷம் இந்த மழை ஒண்ணும் பெருசா வரல. பட் பயமுறுத்திட்டு போயிட்டுருக்கு. இத எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறீங்க சார்? இல்ல நீங்க தீபாவளி மழைய மட்டும் வச்சு பேசுறீங்க. நவம்பர், டிசம்பர் தான் எப்போதும் குரூஷியல். நவம்பர், டிசம்பர்ல என்ன வரப்போகுதுங்கிறது தான் பார்க்கணும். தண்ணி தேங்குவது, அதற்கு பின் போவது அப்படிங்கிறது ஒரு சிச்சுவேஷன் தான். அதை வைத்துக்கொண்டு தண்ணி தேங்குதே, ஓடணுமே அப்படின்னு சொன்னா அது செட் ஆகாது. நீங்க வீடு கட்டும்போதே சவுத் வெஸ்ட்லேருந்து ஒரு ஸ்லோப் குடுப்பீங்க. எதுக்காக ஸ்லோப் குடுக்குறீங்க? வீடு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட், 500 ஸ்கொயர் ஃபீட். அபார்ட்மெண்ட்டுன்னே எடுத்துக்கிட்டாலும் ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட். அதுக்கு அந்த ஸ்லோப் குடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, தண்ணிக்கு ஓட்டம் குடுக்குறது ஒரு வாகு குடுக்கணும். இவ்வளவுதான் உங்களுடைய வேலை. இது சிம்பிள் இன்ஜினியரிங். இதுக்கு ஒண்ணும் பெரிய அறிவெல்லாம் தேவையே கிடையாது. அப்ப நீங்க உங்க ரோடுல நேராக போகுதா? அப்ப தண்ணி டிட்ச் கிளீன் ஆயி போயிட்டே இருக்கணும். அதே ஸ்லோப்பாக போகுதா? அந்த வேகம் இன்னும் அதிகரிச்சுட்டு வரும்பொழுது, அது சுத்துப்பட்டு இருக்க இடத்துல எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இவ்வளவுதான் சாதாரணமான ஒரு விஷயம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கற்காலத்திலேயே செய்திருக்க வேண்டிய விஷயம். இந்த கல்லெல்லாம் வச்சுக்கிட்டு நெருப்பு ரெடி பண்ணோமே, அப்பவே பண்ண வேண்டிய ஒரு சாதாரணமான விஷயம். திமுகவுடைய பிரச்சனை என்ன அப்டின்னா, எந்த பணம் வந்தாலும் அதை எப்படியாவது ஆட்டை போட்டுர்றாங்க. ஏதாவது ஒரு விதத்தில அதை திசை திருப்பி விட்டுர்றாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, அண்ணாமலை ஐயா சொன்ன அந்த டான்ஜெட்கோவுடைய விஷயம் கூட அதே ரூட்ல வர்றது தான். எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு இடத்துல திசை திருப்பி விட்டுருவாங்க. அதற்கு பிறகு இத செய்யணும், செஞ்சா மாதிரி காட்டுறது, இல்ல வடிவேலு கிணத்த தொலைச்சா மாதிரி கதை பண்ணி விட்டுறதுங்கிற வேலைய பண்ணாங்க. இதுதான் மிகப்பெரிய அபத்தம். உங்களுக்கு நல்லா தெரியும், எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த காலத்திலிருந்து சென்னை திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கு. இருக்கிறதுலயே மொத்த பாதிப்பு அதிகமா இருக்கிற இடம் எதுன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, சென்னை சென்னை தான். தான். அப்புறம் எப்படி திமுகவுக்கு தொடர்ந்து அந்த வாக்கு வருகிறது? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. இப்ப 2023ல மிக மோசமான ஒரு மழை. இவங்க அந்த 2000 கோடி செலவு பண்ணேன், 4000 கோடி 4000 கோடி செலவு செலவு பண்ணேன், பண்ணேன். 95% செலவு பண்ணேன்லாம் உளறிட்டு இருந்தாங்களே. அந்த தேர்தல்ல எத்தனை வீடுகள்ல நீர் புகுந்தது? நான் நான் என்னுடைய வண்டிய எடுத்துக்கிட்டு அன்னைக்கு 3ஆம் தேதி காலையில நான் ஒரு சுத்துறேன். வேளச்சேரியிலேருந்து ஃபுல்லா சுத்துறேன். நல்ல வேளையா நம்ம வண்டி தண்ணிய தாங்குங்கிற அடிப்படையில நான் வண்டி எடுத்துட்டு சுத்துறேன். ஆனா, எத்தனை வீடுகளுக்குள்ள நீர் போயி, அந்த வீட்ல இருக்கக்கூடிய கட்டிலையோ, அல்லது மெத்தையையோ, அல்லது டிவியையோ, அல்லது செல்லையோ எல்லாத்தையும் தூக்கி அடிச்சதுன்னு தெரியும். ரூ. 6,000 குடுத்தேன்னு சொன்னாங்க கேஷ்ல. 2024ல சென்னையில வெற்றி பெறுறாங்க. இது இந்த அபத்தம் ஏன் வருது அப்டின்னா, இது நம்ம பழகி போயிட்டோம். துக்ளக்ல ஒரு புகைப்படம் ஒண்ணு வந்தது. ஒரு முறை அட்டைப்படம் வந்தது. எம்ஜிஆர் வந்தாங்க, கருணாநிதி வந்தாங்க, ஸ்டாலின் வந்தாங்க, உதயநிதி வந்தாங்க, ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டா, பார்த்துட்டு போறதுக்காக வந்தாங்க அப்படிங்கிற அடிப்படை. இப்ப உண்மையிலேயே இவங்க வேலை செஞ்சிருக்காங்களா? அப்படிங்கிறது உங்களுக்கு நவம்பர்ல தான் தெரியும். இப்ப அது நீங்க ரைட். ஆனா அவசரப்படுறதுல ஆனா பிரயோஜனம் இல்ல. இவங்க இவங்க சொல்ற அந்த 4000 கோடியிலேருந்து ரோடுகள் சீரமைக்கப்பட்டதுன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. பட் நம்ம எங்க போனாலும் அந்த ரோடு குண்டும் குழியுமா அந்த மழை பெஞ்சிருச்சுனாலே இந்த ஒரு ஒரு ஸ்லோப் வந்துருது. இல்ல லோடு பச்சக்குன்னு விழுந்துருது. ஏன் அது அப்ப 4000 கோடி என்ன ஆச்சு? இல்ல நீங்க ஒண்ணு சொல்லுங்க. 4000 கோடிங்கிறத விட்டுருங்க. ஏன்னா திமுக கிட்ட கோடிய பேசினாலே அது எங்க போகும்? 2டே 2 பேர்ட்ட தான் போகும். மாப்பிள்ளை, மச்சன்னு 2 பேர்ட்ட தான் போகும்னு தியாகராஜன் ஐயா சொன்னாரு. நான் சொல்லல. அத விட்டுருங்க. செயல்பாடு பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இப்ப நான் இருக்கிற இடம் நங்கநல்லூர். நங்கநல்லூர் ஏரியால எல்லா ரோடுலயும் பள்ளம் தோண்டினாங்க. எல்லா கடைகளுக்கும் ஒரு 4 நாள் பாதிப்பு வந்தாலும், அவங்களும் அத பொறுத்துக்கிட்டாங்க. பெரிய ட்ரென்ச்சஸ் உள்ள கொண்டு குடுத்தாங்க. ஆ நீர் போவதற்கான ஏற்பாட இன்ஃபாக்ட் அத பண்ணாங்க. கிண்டியில ஏதோ இந்த கிரவுண்ட்ல அந்த வாட்டர்லாம் இது பண்றாங்க. சேர்த்து ஒரு பிட் பண்ணியிருக்காங்கலாம் சொல்றாங்க. அந்த கிண்டி ரேஸ் கதை கோர்ஸ் வேற. ஆ. ரேஸ் கோர்ஸ் 6,500 கோடி மதிப்புள்ள அந்த நிலத்த ஆட்டைய போடுறதுக்காக தான் கதை விட்டதெல்லாம். அது நீங்க திமுகவோட ஊழல் 360 டிகிரில யோசிக்கணும். 720 டிகிரி இல்லைங்கிறதுனால நீங்க விட்டுறலாம். அவ்வளோதான் கதை. அது ஆட்டை போட்ட கதை வேற. இப்ப கேள்வி என்னன்னா, இவங்க வொர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல.
ஒர்க் பண்ணாங்களோ, பண்ணலையோ 2024ல அவங்களுக்கு ஓட்டு வந்துருச்சு. பாராளுமன்றம் வர்றது ஈஸி, சட்டசபை வர்றது கஷ்டம்ங்கிறத அவங்க உணர்ந்து தான் சில வேலைகள செஞ்சாங்க. பல இடங்கள்ல நிறுத்திட்டு போயிட்டாங்க. அது மட்டும் உண்ம. ஸோ அது எப்ப சிரிக்கும் அப்படின்னு கேட்டா, உதாரணத்துக்கு வேளச்சேரி ஏரியாக்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா? தண்ணி வந்து போயிட்டே இருக்கணும். ஒரு இத பிட்ட ரெடி பண்ணோம்னா, அதுக்குள்ள அது சீறி பாயணும். சீறி பாய்ஞ்சு எங்க போகணுமோ அங்க போகணும். இதானே உங்களுடைய கணக்கு. ஆனால் அந்த நீரை வாங்கிக் கொள்ளக்கூடிய, அந்த அழுத்தம் கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லன்னா, வேளச்சேரிலாம் அதான் பிரச்சனை. நீரை வாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இல்ல. அதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளம். அதோட இன்னொரு பெரிய ப்ராப்ளம் இவங்க ஸ்கொயரா நிலம் வித்துட்டு இருக்காங்களா? ஒரு பெரிய ஏரியால கிட்டத்தட்ட 16, 23 அடிக்கு பள்ளம் நோண்டி, அஸ்திவாரம் போடுறேங்கிற கதையில நோண்டி வைக்கிறாங்களா? அங்க தண்ணி தேங்குகிறதா? அது வந்து மிகப்பெரிய அளவுல புகுந்து வெள்ளம் வருது. ஸோ இப்போ மழைநீரை பற்றி அவசரப்பட்டு பேச வேண்டாம். என்னோட ரிக்வெஸ்ட்டு. நவம்பர்ல பேசுங்க. இவங்க வேலை செஞ்சிருக்காங்களா? இல்லையா? அதையும் மீறி இவங்களுக்கு வாக்கு வரப்போகிறதா? இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நவம்பர், டிசம்பர்ல பேசணும். ஆனால் மன்னிக்க முடியாத தவறு திமுக பண்ணுச்சுன்னு சொன்னா, 2023ல நவம்பர்ல நடந்ததும், 2022ல டிசம்பர்ல நடந்ததும் மன்னிக்க முடியாத தவறு. சார் இதுல 2 திட்டம் நம்ம இப்ப மழைய பத்தி பேசாம இருந்தாலும், சில திட்டங்களுக்கு வந்து இதுல பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க திமுக. ஒண்ணு வந்து 90% ம மழை தண்ணீர் வடிகால் பண்ணிட்டோம். அந்த மழைநீர் சேகரிப்பு பண்ணிட்டோம். 90% முடிஞ்சிடுச்சு. ஸோ இனிமேட்டு எங்கேயுமே தண்ணி நிக்காது 90% அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 90% ஒண்ணு வந்து திமுக இப்போ லேட்டஸ்ட்டா வந்து ஒண்ணு வச்சிருக்கு. ஏன்பா இங்கலாம் தண்ணி நிக்குதுன்னா, அந்த 10% ஏரியால தான் இது மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. இன்னொன்னு வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி. இது 2 எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த கிருமி நாசினி விளம்பரம் வருது பார்த்துருப்பீங்களா? அதுல எல்லா ஜெர்ம்ஸையும் அந்த கோல்கேட் ஒதுக்கிடும். அந்த ஒரே ஒரு ஜெர்ம் மட்டும் அங்க வச்சிருக்கும். எதனால பிரச்சனை வந்ததுன்னு கேட்டா, அந்த ஒரே ஒரு கிருமினால தான் உங்களுக்கு வந்ததுன்னு சொல்றதுக்காக தான் அந்த வேலையே பண்ணுவாங்க. பெர்சன்டேஜ வந்து திமுக 2 விதமா பார்க்கும். வாங்கும்போது கரெக்ட்டா 16%. அதுல ஒரு பைசா கூட குறையவே கூடாது. கணக்கெல்லாம் போட்டு வாங்கிடும். ஆனால் சொல்லும்போது இந்த 90ங்கிறது அவங்களுடைய அந்த உறுதிமொழிகள்ல சொல்றாங்க இல்லையா? அரசு தேர்தல் அறிவிக்கையில சொல்றாங்க இல்லையா? 75, 90, 95ன்னு கதை விட்டாங்க பாரு. சொல்லும்போது அந்த பெர்சன்டேஜ்க்கு மதிப்பே வேற. வாயில என்ன வருதோ அதான் வாந்தி. அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஒரு திட்டம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொன்னால், அது சிஏஜி ரிப்போர்ட்ல தான் வரும். அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டிலயும், இந்தியாலயும் 4 வருடத்துக்கு ஒரு முறை தான் ரிப்போர்ட் வருது. அதனால இது கரெக்ட்டா பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு அப்பதான் தெரியும். பட் இயர் ஆன் இயர் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல சார் சிஏஜி? நேர் பண்ண முடியாது. ஆனால், இப்ப நீங்க வந்து இந்த வருடமும் சென்னை வந்து வெள்ளத்துக்குள்ள சிக்கி, வீட்டுக்குள்ள தண்ணி வர்ற அளவுக்கு ஒரு நிலைமை வந்ததுன்னு சொன்னால், இதற்கு பிறகு திமுகவ நீங்க நம்பி பிரயோஜனம் இல்ல. ஆனால் இல்ல சார். நான் அவங்க வந்து சொல்ற 90% முடிஞ்சிருக்குன்றாங்கல்ல. இந்த 90% ஏரியாவ சொல்றாங்களா? இல்ல ப்ராசஸ சொல்றாங்களா? சிஸ்டம் சொல்றாங்க. எது முடிஞ்சிருக்கு 20? டிபிஆர் தான் உங்களுக்கு 100%. ஒரு ப்ராஜெக்ட் இல்லையா? அதானே 100%. கரெக்ட். அந்த 100%ல அவங்க என்ன பண்ணாங்கங்கிறது அவங்களுக்கு தானே தெரியும். 525 வாக்குறுதிகள வச்சுக்கிட்டே என்னால ஸ்டாலின் ஐயாவுக்கு இல்லையா, நீங்க இன்னும் 520 பண்ணாம தான் இருக்கீங்கன்னு சொல்ல முடியல. அவர்ட்ட போய் நான் டிபிஆர் வச்சுட்டு என்னத்த பேசுறது? ஆனால் ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டிங் வரும்பொழுது, இத்தனை கோடின்னு முடிவானாலும், அந்த ஃபண்டிங்க வந்து இவங்க வேற பக்கம் கடத்திட்டு போயிட்டாங்க. போன வருடம் அத திருப்பி கொண்டு வந்தாங்க. வெவ்வேறு விதையில திருப்பி கொண்டு வந்தாங்க. அதனுடைய செயல்பாடு நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியணும்னா, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு 120 வருட திமுக, திக, நீதி கட்சி இந்த அட்டூழியங்களை எல்லாம் மீறி நல்லா இருக்குன்னா, இதற்குன்னு ஒரு அகண்ட பாரதத்திலிருந்து இதுக்குன்னு ஒரு சிஸ்டம் உண்டு. ஆனா நான் வந்து மெட்ரோஸ்ல போய் பார்த்துருக்கேன். ஹவுரா ரொம்ப மோசமா இருக்கும். கேவலமா இருக்கும். சாதாரண மழைக்கே ரொம்ப காருக்குள்ள தண்ணி வந்துரும். நீங்க நல்ல ரோடுக்குள்ள போகும்போது. நீங்க ஏர்போர்ட் ரோட்ல போய் பிரயோஜனம் இல்ல. அது தனி ட்ராக்கு. நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரோடுக்குள்ள நீங்க போகணும். அதாவது ஒரிஜினல் ஹவுராக்குள்ள நீங்க போகணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப மோசமா இருக்கும். அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லிட்டு போயிரலாம். ஆனால் தமிழ்நாடு இந்த 120 வருடத்தை மீறி நல்லா இருக்குங்கிறது நீங்க புரிந்து கொள்ளணும். எப்படி இந்தியா நேச்சுரலாவே நல்லா இருக்கு. முகலாயர்களை மீறி, அ பிரிட்டிஷை மீறி இந்தியா நல்லா இருக்கோ, அந்த மாதிரி தான் இதையும் நீங்க பார்க்கணும். ஸோ திரும்பவும் சொல்றேன். இந்த மழை விஷயத்தை பொறுத்தவரைக்கும் பேசுவதாக இருந்தால், தயவுசெய்து நவம்பர், டிசம்பர்ல பேசுங்க. ஸோ திமுக அரசு இந்த இந்த மழையில சென்டிமீட்டருக்கெல்லாம் பிரயோஜனமே இல்ல. அவ்வளோதான் இல்ல. சொல்றேன். திமுக அரசு மழையில வந்து பாஸா, ஃபெயிலான்னு கேட்டா, இல்ல நீங்க ஹோல்டு அப்படின்னு நீங்க ஹோல் சொல்றீங்க. டில் நவம்பர் ஆர் டிசம்பர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா கண்டிப்பா. வெக்கங்கெட்டு போய் திருப்பி 6000த்த வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்கன்னா, நானும் நீங்களும் ஒண்ணும் பண்ண முடியாது.